மில்லினம் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீமில் விண்ணப்பம் கொடுக்க தவறிய மகளிர் புதிதாக விண்ணப்பம் கொடுக்கறது பற்றின ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகியிருக்கு. அது பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீம் அறிவிக்கப்பட்டப்ப 2 கட்ட விண்ணப்ப பதிவு முகாம் நடந்தது. அந்த பதிவு முகாமில் தவிர்க்க முடியாத காரணங்களால் நிறைய பேரால் கலந்துக்க முடியல. அது மாதிரியான மகளிர் தங்களுக்கு புதிதாக விண்ணப்பம் கொடுக்கறதுக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றதான் தொடர்ந்து கேட்கக்கூடிய விஷயமா இருக்குது. குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீமில் புதிதாக விண்ணப்பம் கொடுக்கறது பற்றின ஒரு முக்கியமான செய்தி வெளியாகிருக்கு. அது பற்றி நம்ம பார்க்கலாம். முழுமையான தகவலை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீம் அறிவிக்கப்பட்டப்ப 2 கட்டமாக விண்ணப்ப பதிவு முகாம் நடத்தப்பட்டது. அந்த பதிவு முகாமில் கிட்டத்தட்ட 1,63,00,000 விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்கள் கொடுத்துருந்தாங்க. அதில் தகுதியுடைய மகளிர் 1,06,00,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீம் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் மாதம் வழங்கப்பட்டு வருது. இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீமில் விண்ணப்ப பதிவு முகாம் நடந்தப்ப விண்ணப்பம் கொடுக்க தவறிய விண்ணப்பதாரர்கள், அதாவது அந்த பதிவு முகாம் நடந்தப்ப அவங்க ஊர்லேயே இல்லை, அல்லது உடல்நிலை சரியில்லை, அல்லது வேறு ஏதாவது தவிர்க்க முடியாத காரணத்தினால நாங்கள் விண்ணப்பமே கொடுக்கலை, மீண்டும் விண்ணப்பம் கொடுக்க முடியுமா அப்படின்றதான் நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதே மாதிரி புதிதாக குடும்ப அட்டை வாங்கிய விண்ணப்பதாரர்கள், அவங்க தங்களுடைய குடும்ப அட்டை புதிதாக விண்ணப்பித்து அந்த அட்டையை இப்போ தான் எங்கள் கைக்கு வந்திருக்கு, நாங்கள் இந்த குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீமில் விண்ணப்பம் கொடுக்க முடியுமா, இதுவும் நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீமில் விண்ணப்பம் கொடுக்க தவறியவர்களுக்கு புதிதாக விண்ணப்பம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்ற செய்தி ஏற்கனவே வெளியாகியிருந்தது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இப்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள், அதாவது நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கிறதுனால இந்த குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீம் பற்றின அறிவிப்பு எதுவும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படாமல் இருக்குது. இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நமக்கு ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறமா முடிவுக்கு வரும். அதாவது ஜூன் 4ஆம் தேதி ஓட்டு எண்ணப்படுது. அதற்கு பின்னால் இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிவுக்கு வந்துடும். ஜூன் முதல் வாரத்தில் இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிவுக்கு வர்றதுனால ஜூன் 2வது வாரத்தில் நமக்கு இந்த குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீமில் புதிதாக விண்ணப்பம் கொடுக்கறது பற்றின அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்ற செய்தி வந்திருக்கு. நீங்கள் இப்போ தான் புதிதாக உங்களுக்கு குடும்ப அட்டை வந்திருக்கு, அதன் காரணமாக இந்த ஸ்கீமில் பங்கெடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னாலும், அல்லது உங்களுக்கு குடும்ப அட்டை ஏற்கனவே இருந்தது ஆனால் நீங்கள் விண்ணப்ப பதிவு முகாம் நடந்தப்போ விண்ணப்பம் கொடுக்க தவறிய விண்ணப்பதாரராக இருந்தீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு ஜூன் 2வது வாரத்தில் இந்த குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீமில் பங்கெடுக்கிறதுக்கான புதிய விண்ணப்பம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீமில் ஏற்கனவே விண்ணப்பம் செய்து விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் அவங்களுக்கு மேல்முறையீடு செய்வதற்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. அந்த அவகாசத்தில் விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் அவங்களுடைய விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு மீண்டும் லட்சக்கணக்கான விண்ணப்பதாரர்களுக்கு இந்த குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீமில் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருது. அதில் தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்கள் யாருக்கேனும் இந்த 1000 ரூபாய் ஸ்கீம் கிடைக்கல, அவங்களுடைய பெயர் விடுபட்டிருக்கு அப்படின்னாலும் அது மாதிரியான விண்ணப்பதாரர்களுக்கும் இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்கீமில் மாதம் 1000 ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீமில் விண்ணப்பம் கொடுக்க தவறியவர்கள் புதிய விண்ணப்பம் கொடுப்பது பற்றின ஒரு தெளிவான வழிகாட்டுதல் இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிஞ்சதுக்கு பின்னால் வெளியாக வாய்ப்பு இருக்குது. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீமில் தகுதியுடைய ஒரு மகளிர் கூட விடுபடக்கூடாது அப்படின்ற நோக்கத்தோட இந்த திட்டத்தில் செயல்படக்கூடிய ஊழியர்கள் பணியாற்றணும் அப்படின்னு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் உங்களுக்கு தகுதி இருந்து நீங்கள் விண்ணப்பம் கொடுக்க தவறி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்பு விரைவில் வழங்கப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீம் பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.